பல்லவர்ஷத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறை வார்த்தைக்கு நன்றியாப்பா. இந்த வார்த்தையை என்னிலிருந்து விட்டு கொடுங்க. கேட்குற மக்கள் விடுதலை சமாதானம் அடையட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தரிடத்தின மனமகிழ்ச்சியாக இருங்க. அவரே உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை இன்றைக்கு அருளி செய்வாராக. ஆமென். இன்றைய தியானத்துக்கு போவோம். நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், இப்ப ஞானத்தை கண்டடைகிற மனிதனும், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். பாருங்க, கண்டடைகிறது சம்பாத்தியம் பண்றது. அப்போ காலை எந்திரிச்சு எதை கண்டடையணும்? அதிகாலை தேடுகிற கண்டடைவார்கள் அர்த்தம். அப்போ ஞானம் எது? அதிகாலை ஆண்டவரை தேடுங்க, அதுதான் ஞானம். ஆண்டவரை கண்டடைகிறது தான் ஞானம். அடுத்து சொல்லு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க. அவர் கண்டடைகிற நேரங்கிறது அதிகாலை நேரம் தான். காலைதோறும் எழுப்புகிறார். காலைதோறும் நம்மளை எழுப்புவார். கற்றுக்கொள்ளவன போல கவனிக்கும்படி, செவியை சாய்த்து கவனிக்கும்படி செய்கிறார். இலைப்படைந்த ஒரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும். அப்போ ஞானத்தை கண்டடைகிறதும் புத்தியை சம்பாத்தியம் பண்றவனும் பாக்கியவானம். முதல் சம்பாத்தியம் பண்ண வேண்டியது 2. கண்டடைங்க. அப்போ அதிகாலை ஞானத்தை கண்டடை இயேசுவை கண்டடைது. மரியாதை போய் காலை எந்திரிச்சு இருட்டோட கல்லறி போனா இயேசுவை கண்டடைஞ்சா. அவளுக்கு ஞானம் கிடைச்சது. புத்தி தெளிவு அடைஞ்சிருச்சு. பிரமித்து போய் அலைஞ்சுக்கிட்டு இருந்த அவளுக்கு இயேசுவை கண்ட உடனே அவளுக்கு தெளிவு. இயேசுவை தரிசிக்கிற ஒரு பாக்கியம். ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிட்டான் மகதலேனா மரியாள். 2வது, புத்தியை கண்டடைகிறவனும். அப்போ சம்பாத்தியம் பண்றோம். நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க. சம்பாத்தியம் பண்றதுக்கு முன்னாடி புத்தியை சம்பாத்தியம் பண்ணுங்க. அப்போ ஞானம் புத்தி எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இருக்குது. புத்திமதிகளை வெறுக்கிறவன் மிருக குணம்புலன் இருக்கு. ஞானம் எடுத்தீங்கன்னா இயேசு தான். புத்திமதினா இயேசு 2 தான். அங்க சொல்றார், புத்தி இல்லாத கலாத்தியரைங்கிறார். ஆவிக்குரியவர் அண்டாத ஓடு நீங்களே ஓட்டத்தை தடை பண்ண மைக்கணவன் யாரு அப்படின்னா, புத்திமதியை வெறுத்தீர்களே, புத்திமதியை விட்டுட்டீர்களே. இப்போ சம்பாத்தியம் பண்ற, பணத்தை சம்பாத்தியம் பண்ற முன்னாடி, பொருளை சம்பாத்தியம் பண்ற முன்னாடி புத்தியை சம்பாத்தியம் பண்ணுங்க. அது எப்படி கையாளுறது, எப்படி அதை பயன்படுத்துங்கிற அந்த புத்தி இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறது பிரயோஜனம். நீங்கள் வெறும் சம்பாத்தியம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் புத்தியினத்தினாலே அந்த பணத்தையும் சொத்து சுகத்தையும் அழிச்சிருவீங்க. குடிச்சோ வெறிச்சோ அதை அழிச்சிருவீங்க. அதான் அழகாக எழுதப்பட்டிருக்கிற நீதிமொழிகளில். ஞானத்தை கண்டடை, புத்திமதியை சம்பாத்தியம் பண்ணும். அப்போ ஞானத்தை கண்டடை இயேசுவை கண்டடுறது. புத்திமதியனா ஆண்டவர் கொடுக்குற சத்தியம், உபதேசம், ஆலோசனை, புத்திமதி, அறிவெல்லாம் கேளுங்க. இதில் தான் புத்திமதி வளரும். அந்த புத்திமதி வளர்ந்துட்டா அதுக்கு பிறகு சம்பாத்தியம் பண்ணுங்க. சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி புத்திமதியை சம்பாத்தியம் பண்ணிட்டு சொத்தோ சுகமோ பணத்தை சம்பாத்தியம் பண்ணுங்க. அது பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். புத்தியாய் செய்தேங்கிறார். நற்புத்தி, நல் புத்தி உன் கீர்த்தியை கொண்டு வரும். நல் யுத்தம் செய்து யுத்தம் பண்ணு. நற்புத்தியோடு நற்கீர்த்தி, நல்ல செயல். புத்தியுள்ள மனிதன் கட்டுகிற வீடு அப்படின்னா, அவன் கற்பாறையில் கட்டினான், கிறிஸ்து மேல கட்டினான், கண்மலையில கட்டினான். நான் சொல்லி அந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் புத்தியுள்ள மனிதன். கண்மலையின் வீட்டை கட்டினான். இப்போ புத்தியுள்ள மனிதனை யாரு? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை காத்து நடக்கிறவன். ஞானம் எதுனா இயேசுவை கண்டடைகிறது. அப்போ ஆண்டவரை தரிசிப்பதும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதும் தான். முதலாவது ஞானத்தை கண்டடை, புத்தியை சம்பாத்தியம் பண்ணு. இயேசுவை தரிசனம் பண்ணி அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை காத்து நடந்தாலே அதுவே உனக்கு ஆசீர்வாதம் தான். 2 இல்லாமல் வேற எதெல்லாம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாலும் உங்கள் கையில் நிற்க போகிறது இல்லை. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது
அவரை கண்டடைங்க, ஞானத்தை கண்டடைங்க, புத்தியை சம்பாத்தியம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.